நாங்கள் பெர்லினில் இன்றைக்கி பிரெண்டன்பர்க் கேட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். காலையிலேயே வந்துட்டோம். ஏன்னா லேட் ஆகும் போது டூரிஸ்ட்டுக்கு நிறைய வந்துடுவாங்க, க்ரௌடாக இருக்கும். அதனால் நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். ஒரு 9:30க்கெல்லாம் வந்துட்டோம். இந்த பிரெண்டன்பர்க் கேட்டை பற்றி சொல்கிறதுன்னா, பெர்லின் வால் கட்டினாங்கல்ல அந்த நேரம் ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் பிரித்து வச்சுருந்துருந்தாங்க. அதாவது ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்க வெஸ்ட்டுக்கும், வெஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவங்க ஈஸ்ட்டுக்கும் போக முடியாது. 1989 தான் பெர்லின் வால் இடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் ஈஸ்ட் ஜெர்மனியும் வெஸ்ட் ஜெர்மனியும் ஒன்றாகி இருக்குது. அந்த டைமில் அவங்க செலிப்ரேட் பண்ண இடம் தான் இது. அன்னையிலேருந்து இந்த இடத்த சிம்பிள் ஆஃப் பீஸ், சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, சிம்பிள் ஆஃப் ரீயூனிட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் இப்போ சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பைசிக்கிள்ஸும் ஸ்கூட்டிஸும் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். நாங்கள் டூரிஸ்ட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, நல்லா இருக்கு இது. பிரிட்டிஷ் எம்பசியும் யூஎஸ் எம்பசியும் இது பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்க, பழைய காலத்தில் எங்கள் ஊர்களெல்லாம் இருந்துச்சுல ரிக்ஷா, அது மாதிரி இருக்குல்ல. பாருங்கள், மேலே 4 குதிரை இருக்கிற மாதிரி ஸ்டாச்சூஸ் இருக்குது. தெரியுதா தெரியல பாருங்கள், அதான் மேலே பாருங்கள் 4 குதிரை இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பருந்து மாதிரி ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் பெர்லின் தான் ஜெர்மனியோட கேபிட்டல்னு. இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு கட்டாயம் இங்கே வராமல் போக மாட்டாங்க. ஏன்னா இதுதான் பெர்லின்லேயே முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஓகே, நாங்கள் இப்போ இந்த சைட்லேருந்து அங்கிட்டு அந்த சைடுக்கு போவோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய தூண் இருக்குன்னுல. இதெல்லாம் எப்படி தான் கட்டுனாங்களோ. இந்த எல்லோ கலர் உடுத்திருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நாங்கள் இப்போ ஆஃப் பஸ்ஸுக்கு, அதாவது சைட் சீயிங் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லோ கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்தா எல்லோ கலர் பஸ்லேயும், ரெட் கலர் உடுத்தினவங்ககிட்ட வாங்கினா நாங்கள் ரெட் கலர் பஸ்லேயும் போகலாம். இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பழைய காலத்து சேரியட் இருக்கும், அது மாதிரி இருக்குது. நாங்கள் காலையிலே வந்ததுனால டூரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. ஓகே வாங்க, இன்னொரு முக்கியமான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. வேர்ல்ட் வார் டைமில் ஜெர்மனிக்கு முக்கிய பங்கு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா.
இது என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு? இதுதான் மெமோரியல் ஆஃப் த மர்டர்ட் ஜூஸ் ஆஃப் யூரோப். இது பிரண்டன்பர்க் கேட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில், அதாவது 1941 to 1945, 6 மில்லியன் ஜூஸ்களை, அதாவது யூதர்களை நாச்சின்னு சொல்கிறவங்க கொன்று குவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹிட்லரோட தலைமையில் இருந்தவங்க கொன்று குவிச்சிருக்கிறாங்க. ஹிட்லர் தான் அதை அவங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறாராம். அவங்களுக்கு ஒரு நினைவாக ஒரு மெமோரியல் கட்டணும்னு இதை கட்டியிருக்கிறாங்க. 2005 தான் இதை ஓப்பன் செஞ்சுக்கிறாங்க. இந்த மெமோரியல் எல்லாம் ஒரே சைஸில் இருக்காது. வரும்போது ஒரு சின்னதாக இருக்கும், உங்களுக்கு நடந்து போகும்போது இப்படி மேடும் பள்ளமும் மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்க்க உயரத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், தனியாக போகிறேன்னா எனக்குன்னா பயமாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து போகும்போது ஒன்றும் இல்லை. இது உள்ளுக்கு நடக்க இன்னும் உயரமாக போகுது பாருங்க. இந்த ஃப்ளோரும் நிலமும் ஒரே லெவலுக்கு இல்லை, மேடும் பள்ளமுமாக இருக்குது. அதுகளுக்கு சின்ன பிள்ளையெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்துச்சுதுங்க. வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வருது பாருங்கள். இந்த நடுவில் போகும்போது தான் உயரமான மெமோரியல்கள் இருக்குது. வெளியே நாங்கள் போகும்போது சின்னதாகிடுது. இது என்ன கான்செப்டில் கட்டினாங்கன்னு தெரியல. இங்கே வந்தவங்கெல்லாம் அதில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரே சின்னதாக ஒரே லெவலில் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? நடுவில் நடந்து போகும்போது தான் அது அந்த மேடும் பள்ளவுமா உயரமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட அடுத்த பெர்லின் வீடியோவில் எல்லோரையும் சந்திப்போம்.